Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த சம் கேட்க மாட்டாங்க, பட் இது வந்து மேத்தமேட்டிக்ஸோடைய ஒரு பேசிக் டேர்ம்ஸ்லேருந்து எடுத்து வர்றது. ஸோ மேக்ஸ்லேயும் நமக்கு வரும், ஃபிசிக்ஸ்லேயும் வரும். ஸோ உங்களோட செகண்ட் வால்யூம் புக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து இருக்கும் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க, மேக்ஸில் உள்ளது ஏன் ஃபிசிக்ஸில் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வர ஈக்குவேஷன்ஸ் ஃபர்தராக வர அடுத்தடுத்த இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், புரியாது. ஸோ இந்த ஏஜில் புரியாது தான். அப்படின்னா என்னன்றது கான்செப்ட் சொல்கிறேன், புரிகிற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கோ அல்லதுக்கோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிக்கும். ஸோ மேக்ஸ்லேயும் கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது எதை மென்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன்னா என்னது, மேக்ஸில் போட்டிருப்பீங்க, ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட், ஒய்க்கு ஒரு பாயிண்ட். எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கிராஃப் வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸுக்கு நம்மளாம் ஒரு வேல்யூ எடுப்போம், -3லேருந்து +3 வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத எடுத்து எழுதி ஒரு டேப்லெட் காலம் போட்டு கிராஃபிக்கெல்லாம் அதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். அதே தான், அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறது. இது ஏன் இங்கே ஃபிசிக்ஸில் வருது அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் நம்ம ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணி காட்ட முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் புக்கில் உள்ளதான். எக்ஸாம்பிள் என்னென்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதுவும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தானே, ஓகேவா? டெம்பரேச்சரை T அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் எப்படி மாறுது, ஸோ ஃபங்க்ஷன்னா என்னது, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்சை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம். அப்போது டெம்பரேச்சருங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே எடுத்துக்கோங்களேன். மார்னிங் விடிய காலையில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அடுத்த டைம் ஆக ஆக அந்த சன் ரைஸ் ஆக ஆக என்ன ஆகும், டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு வந்து ஹாட்னஸாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் வந்ததும் மேக்ஸிமம் ஹைட்டில் சன் போயிடும், உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த 12 o'clock அப்புறம் என்ன ஆகும், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் டெம்பரேச்சர். ஸோ அப்போது நைட்டு வரும்போது என்ன ஆகும், மார்னிங் கம்பேர் பண்ணும்போது நைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் குளிர்னே வச்சுக்கோங்களேன், ஓகேவா? அப்போது மார்னிங்கில் இருந்து ஈவினிங் என்ன ஆகுது, ரைஸ் ஆகி ஃபால் ஆகுது டெம்பரேச்சரோடைய வேல்யூ. அதுவும் டைமை பொறுத்து மாறுது. அப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏதோ ஒரு காம்பனண்ட் வச்சு, அதாவது வேரியபிள் வச்சு, ஏதோ இதை வச்சு வேரி ஆகுது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் என்னது, ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே டைமை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக மென்ஷன் பண்ணுறதுனால T(t)ங்கிறது தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போது எனக்கு குறிப்பிட்டு 11 o'clock எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா 10 o'clock எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டு ஒரு டைமை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அந்த டைமில் எனக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் பேசிக்காக அவங்களுக்கு இதில் வந்து தேவைப்படுற ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் மட்டும். எப்போயுமே மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரெண்டும் இன்டர் ரிலேட்டட், ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் உங்களுக்கு மேக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லிமிட்ஸ் அது நிறையா பேசிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி வேரி ஆகுது, டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை டிபெண்ட் பண்ணாமல் வேரி ஆகுதா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த வந்து ஸ்பெசிஃபிக்காக டைமில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத யூஸ் பண்ணுறதா என்னது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், ஓகேவா? ஸோ இப்போ சம்குள்ளே போகலாமா? சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.18 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதே தான், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்.
calculate the derivative dy by dx. Derivative dy by dx mention பண்ணலாம், del y by del x mention பண்ணலாம். ஓகேவா? using the concept of limit at the point x equal to 2. x equal to 2ன்ற பாயிண்ட்ல லிமிட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. லிமிட்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்வலை கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கிராஃப்க்கு கண்டுபிடிப்போல அது மாதிரி ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா x1 x2 2 வேல்யூ எடுத்திருக்காங்க. ஏன்னா டி ஆர் டெல் ரெண்டுமே 2 பாயிண்ட்க்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஆக்சுவலாக 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை தான், அதாவது முதல் சொன்னேன்ல 10 o'clock எவ்வளோ இருந்தது 11 o'clock எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்ல, 2 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சி 2க்கும் நடுவில் உள்ள வேரியேஷனை தான் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போது x1 வேல்யூ வந்து இங்கே ஃபஸ்ட்டு 2ன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா 2ன்றதுனா ஸ்டார்டிங் லிமிட் அவங்க கொடுத்துருக்குறது. x2 வேல்யூ 3ன்னு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y1 equal to 2 square 4, y2 equal to 3 square 3 3 7 9. அப்போது del x உடைய வேல்யூ என்னது? x2 minus x1. அப்போ 3 minus 2 1. அதே இது del y உடைய வேல்யூ என்னது? y2 minus y1 போடுவோம். அப்போ 9 minus 3 5. அப்போது டெரிவேட்டிவ் இங்கே கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? del y by del x. அப்போது y வேல்யூ என்னது? 5. x வேல்யூ என்னது? 1. அப்போ டிவைட் பண்ணும்போது 5ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் வந்து நான் 3ன்னு வச்சுருக்கேன், ஒரு யூனிட் தள்ளி எடுத்திருக்கேன். இப்போ இதே யூனிட்டை கொஞ்சம் குட்டியாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 இருக்க இடத்துல 2.5ன்னு எடுத்தோம் அப்படின்னா y2 வேல்யூ என்னது? 25 ஸ்கொயர் 625. அப்போது 6.25ன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வந்திருக்கும்? 0.5ன்னு வந்திருக்கும். அதே இது இங்கே நீங்கள் பார்க்கும்போது 6.25 minus 4 2.25ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? கரெக்டு. ஸோ இது வந்து உங்கள் புக்கில் அடுத்தடுத்து மறுபடியும் எடுத்து எழுதியிருப்பாங்க. இது நமக்கு நம்ம தேவையானனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2.25 by எக்ஸோடைய வேல்யூ டிஃப்ரென்ஸ் என்னது? 0.5. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 4 5 4s are 20 45. ஸோ 1 பாயிண்ட் தள்ளி வரும்னு நினைக்கிறேன், 4.5. அப்போ இங்கேயே பாருங்களேன், நம்மளோட எக்ஸுக்கு அந்த லிமிட், அதாவது 2லேருந்து 3 வைக்கும்போது டிஃப்ரென்ஸோடைய வேல்யூ டெரிவேட்டிவ் வேல்யூ 5ன்னு வந்துச்சு. அந்த வேல்யூ நான் குறைக்கும் போது 4.5ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் குறைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது x2 பொசிஷன் நான் குறைக்க x1 வேல்யூக்கு பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். x1 y வேல்யூ என்னது? 4. அந்த 4க்கு கிட்ட வரும். இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லிமிட்டோட வேல்யூ, லிமிட் வந்து எக்ஸ் வச்சு சொல்கிறோம். ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ 0 நெருக்கி போக, அதாவது லிமிட்டுக்கு பக்கத்தில் போக நமக்கு இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் அங்கே வரும். அதுக்கு பக்கத்தில் க்ளோஸராக தான் இருக்கும். அது பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு டேபிள் இருக்கும், அது கீழே இருக்கும். as del x tends to 0 del y by del x approaches the limit given by the number 4. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2, அதுக்குரிய ஒய்யோட வேல்யூ 4. அப்போ அந்த 4க்கு பக்கத்தில் அது போக ஆரம்பிக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது x1 வேல்யூ 2, சேம் 2 தான், அதில் சேஞ்சஸ் இல்லை. x2 வேல்யூ 2.25ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே y1 வேல்யூ 4, y2 வேல்யூ 5.0625 வருதான். ஓகேவா? இப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் del y by del x ரெண்டுமே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதையும் பண்ணும்போது என்ன வரும்? 1.0625 டிவைடட் பை 0.25. இதோடைய ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 4.25 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வேரியேஷன் தெரியுதா? ஃபஸ்ட்டு டைம் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 5 இருந்தது, அடுத்து 4.5ன்னு மாறிச்சு. அதாவது
இந்த 3லேருந்து 2.5ன்னு எடுக்கிறப்போ திரும்ப அடுத்து என்ன ஆகுது நமக்கு 2.5 2.25ன்னு எடுக்கும்போது 4.25 வருது. அப்போ இதை இன்னும் நம்ம x2 வேல்யூ குறைக்க என்ன ஆகும், ஆக்சுவலாக நம்ம கொடுத்த லிமிட் வேல்யூ 2 அந்த 2 கிட்ட எனக்கு வேல்யூ வருது. இதுதான் அங்கே கொடுத்துருக்குற இப்போ மெயின் பாயிண்ட்டு. அப்போ டெல்எக்ஸோட வேல்யூ டென்ஸ் டு 0 அப்படின்றது எக்ஸோட வேல்யூ 0 அப்போ போகிறது கிடையாது, அந்த 0க்கு பக்கத்தில் அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கிட்ட வரும் அப்படின்றது தான் மீனிங். இதை மேத்தமேட்டிக்கலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டுக்கும் நல்லோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ் பவர் என்னன்னா டெரிவேஷன், அதாவது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் எடுக்கும்போது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 தான் அதோடைய ஃபார்முலா. அப்போது இதுக்கு dy பை dxனால del y பை del xனால ஒன்று தான் சொல்லியிருந்தோமா, அதை கண்டுபிடிக்கும் போது இங்கே எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ என்னது 2. அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1, அப்போ 2x. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்க லிமிட்டில் எக்ஸோடைய வேல்யூஸ் 2, அதையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4. இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ஆன்சர். நம்மளுடைய பொசிஷனை பொறுத்து அந்த பாயிண்டோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ 4லேருந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியேஷன் தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஆக்சுவல் லிமிட்டில் நமக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தது. இது தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சது. நம்ம இவ்வளோ பெருசாக தியரட்டிக்கலாக ஒவ்வொரு தடையும் குறைச்சி கொண்டு வர போகிறதுல டைரக்ட் ஃபார்முலாஸை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்னால் என்னது, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபங்க்ஷன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். இந்த சம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சாலே போதுமானதான். டைரெக்டாக ஃபார்முலா வச்சு கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா லிமிட் வேல்யூ ஆக்சுவலாக 2 கொடுத்துருந்தாங்க, அது பக்கத்தில் இன்னொன்று எடுத்து வேரியேஷன் கண்டுபிடிச்சி நம்ம அதிலிருந்து கொண்டு வரலாம். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை போய் பிளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்த்துங்க. Thank you.